السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن نبيه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தாலா நம்மை அலி நாஹி ரஸி அல்லாஹ் தாலா அவருடைய காலடியிலே அல்லாஹ் நம்மை அமர்த்திருக்கின்றான். அலா குல்லி ஹால் அலி நாஹித்துடைய தௌஹீதை, அலி நாஹித்துடைய ஈமானை, இஸ்லாமை, யஹ்சானை, தக்வாவை, தௌஹீதை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அலி ரஸியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி லா அஜிது லஸ்ஸத்தன் ஃபில் இபாதத்தி, நான் எவ்வளோ வணக்கம் செய்கிறேன், இபாதத்தில் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம வணக்கலாம் அப்படி தானே இருக்குது. நம்முடைய இபாதத்துகள் முழுவதும் டேஸ்ட் இல்லாமல், ஒரு சாப்பாட்டில் உள்ள டேஸ்ட்டு கூட சுப்ஹானல்லாஹ்ல இல்லை, பிரியாணி உள்ள டேஸ்ட்டு ஒரு ரக்காத் தொழுகையில் இல்லை. அதை கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நபியவர்கள் அதுக்கு என்ன வைத்தியம் செஞ்சாங்க, ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க என்று சொன்னால் ஃபலக்கனஹு அத்தௌஹீத, அலி ரஸியல்லாஹுக்கு தல்கீனாக சொன்னாங்க தௌஹீத். இப்போ நம்முடைய அமல்களில் தௌஹீது கலக்கலை, தௌஹீது கலந்துருச்சு, டேஸ்ட்டு கிடச்சி. அந்த தௌஹீதை வாங்கத்தான் அலி நாஹித்து தர்பாருக்கு வந்துருக்கும். வாங்கிட்டு போகணும், டேஸ்ட்டாக அமல் செய்யணும். சும்மா ஏனைத்தானோ ரஸ்மன் சடங்காக அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆகிரத்தில் போய் என்ன செய்யப்படும்? இன்பம் கொண்டு அமல் செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ் அலி ரஸியல்லாஹு சொல்கிறாங்க, நான் தௌஹீதை தல்கீனா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதனால் உங்களுடைய உள்ளங்களில் ஹிக்மத்துடைய யனாபிகள், ஊற்றுகள் உதிக்க ஆரம்பிக்கும், அதை யார்ட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ ரசூலுடைய உத்தரவுக்கு எனக்கு அலி ரஸியல்லாஹு அன்ஹு மரத்தடியில் உட்காந்து பேசுவாங்க. தௌஹீதுடைய வார்த்தையெல்லாம் மரத்தடியில் உட்காந்து பேசுவாங்க. இஷ்க இலாஹியா, மொல்லா தலாவுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க. அதில் முளைஞ்சத்தான் மூங்கி மரம்பாங்க. மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்தில் தான் மிஸ்மார்கள் தயாரிக்கப்பட்டுச்சு. அதை வச்சு தான் இந்த ஹதீஸை வச்சு தான் சமாவை ஜாயிஸாக்குவாங்க சூஃபியாக்கள், சமாவை ஜாயிஸாக்குவாங்க. ஆகவே அலியும் கரமல்லாஹ் வஜஹு அவர்கள் நபியர்களுடைய ஜாத்திலிருந்து தௌஹீதுடைய ரகசியங்களே வாங்கணும். தௌஹீதுடைய ரகசியம்னா என்ன தௌஹீதை வாங்கினாங்க அவங்க? யோசிக்கணும். அலி ரஸியல்லாஹு அன்ஹு சதா அவங்க வாழும் காலமெல்லாம் முவஹ்ஹிதாக வாழ்ந்தாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஜமாத் அவங்கள மதிக்குது, அவங்கள கொண்டாடுது, அவர்களை இஸ்ஸத் செய்யுது. இப்போ தௌஹீதுனா என்ன? தௌஹீதுனா சுலூக்குடைய பாஷையில் ஏக் டெஹரானாமா, ஒன்றுபடுத்துவது, அல்லாஹ்வையும் நம்மையும் ஒன்றாக்குறது. எப்படி ஆக்குறது? நாம் வேறு அல்லாஹ் வேறு தானே. खुदा था, बंदा था. खुदा कभी नहीं बंदा होता. எப்போதும் அல்லாஹ் அடியான் ஆகவே மாட்டான். இப்னு அரபி ரஸியல்லாஹு சொல்லிட்டாங்க, அபுதும் வைன் தரக்கா ஒரு ரப்பும் வைன் தனஸ்ஸல். அல்லாஹ் தான் ரப்பு தான், என்ன தான் நுசூரில் வந்தாலும் சரி, அடியான் தான் என்ன தான் மேலே போனாலும் சரி. எப்படி ஆக முடியும்? அதே நேரத்தில் ஆகியார் ஒரு ஏத்திமாரில் நாமும் வாஹிதாகனு, ஒன்றாகனு வாழ்க்கை டேஸ்ட் ஆகிடும். நம்ம இபாதத்துகள் இன்பமாக போயிடும். அந்த லஸ்ஸத்தை வாங்கத்தான் இங்கே வந்துடும். மால் இம்தியாசாத், பாகுபாடுடன் நாம் அல்லாஹுடன் சேர முயற்சி செய்யும். அலி கர்ரமல்லாஹு வஜஹு அந்த உணவைத்தான்
பல கோடி சூஃபியாக்களுக்கு ஊட்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பல ரூபத்தில் வந்து ஊட்டுறாங்க. அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய உள்ளங்கள்லேயே அதை ஊட்டும். அது நிரப்பிட்டாங்க, நம்ம வாழ்க்கை இன்பமாக போயிடும். காசு இல்லைன்னாலும் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். துனியா இல்லைன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு இல்ம் அது. ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பார் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜப்பாரான அல்லாஹ்வுடைய இப்போ பங்கீட்டை நாங்கள் பொருதி கொண்டோம். லனல் இல்மு வலில் ஆதாய் மால், எங்களுக்கு அல்லாஹ் இல்ம் ஞானங்கள் அல்லாஹ் கொடுத்துட்டான். விரோதிகளுக்கு அல்லாஹ் காசு பணத்தை கொடுத்தான். இதையே நீ வச்சு சாவுட்டான். அதனால் காசு பணத்தை வச்சுருந்தா அல்லாஹ்வுடைய ஆதாக்கு நினைக்கக்கூடாது. காசு பணம் இருக்க நாம் இந்த இல்மின் பக்கம் கவனத்தை திருப்போம். அதுதான் சூஃபியாக்கள் பாடுபடுறாங்க, எப்படியாவது முரீதுகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பும். அவருடைய உள்ளங்களை திருப்பின் அதிலே போய் சாயக்கூடாது. வச்சுக்க வேண்டியதான் நாமோ காசு பணங்களை அல்லாஹ் பக்கம் நம்முடைய உள்ளங்களை திருப்பி. சூஃபியாக்கள் அதுக்காக பாடுபடுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உலூம் அல்தா சீனா பசீனா, நெஞ்சோடு நெஞ்சாக அது முன்தக்கில் ஆகி 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 நம்முடைய ஷுயூக்மார்கள் வரையும் வந்து சேரும். பல பாஷைகளில் மாறி மாறி வருது. அரபியில் இருந்துச்சு, அப்புறம் அஜமி பாஷையில் வந்துச்சு, அதுக்கு பிறகு தமிழ் பாஷையில் வந்திருக்கு, உருது பாஷையில் வந்திருக்கு, பல பாஷைகளில் வருது. அதனால் நாமும் அவர்களை மகிழ்ச்சி ஆகணும். அவர்களுடைய ஜிக்கர் தான் நம்முடைய சில்சிலாவுடைய ஜிக்கர். இன்னும் சொல்லப்போனால் நம்மள்கிட்ட உள்ள முராகபா, முஷாஹதா, அசுக்கார்கள், ஜிக்கர்கள், ஜிக்கர் மஜ்லிஸ், ஷேக்கு எல்லாம் யாருடைய சொத்து? அலிநாயத்துடைய சொத்து தான், அவங்க சொத்து தான். அதை நம்ம அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அதை வச்சு நம்ம பெரிய ஆளாக ஆசைப்படுறோம். அவங்க சொத்து, அதனால் அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைக்க வந்துடணும். உங்கள் சொத்து அலியே, அதை வச்சு நாங்கள் எங்களை அல்லாஹ் மதிக்கிறான், ரசூல் மதிக்கிறாங்க. உங்கள் சொத்து எங்களில் வரலன்னா அல்லாஹ் எங்களை திரும்பி பார்க்க மாட்டான், ரசூல் எங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவுலியாக்கள் எங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாங்கள் மூதவிகளாக வாழ்ந்துருக்கோம். உங்கள் சொத்து வந்ததுனால நாங்கள் ஜொலிக்கிறோம். ஏதோ அம்புஸ்லையும் ஜொலிக்கிறோம், ஆஃபாக்களையும் ஜொலிக்கிறோம். அதனால் சுக்ரியா செஞ்சான், அதனால் நாம் நன்றி செலுத்தியா. அதனால் அந்த தௌஹீதை ஜிக்ருடைய அல்ஃபால்களில் வச்சு தான் நமக்கு ஜிக்ருடைய மஜ்லிஸ்களை ஏற்படுத்திட்டாங்க. அந்த வார்த்தைகளை ஜிக்ருடைய அல்ஃபால்களில் வார்த்தைகளில் அந்த தௌஹீதை வச்சுட்டாங்க உள்ள. அதனால் நாம் ஜிக்ரு செய்ய போகிறோம். அவங்க ஜிக்ரு செய்யும் போது என்ன தௌஹீதுடைய சிந்தனையில் இருந்தாங்களோ அதே சிந்தனை நமக்கு வரும். இப்போ நாம் என்ன செய்யுது? எப்படி நாம் முவாஹிதாக வருது? மும்தாஸ் சக்காருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க தர்பாருக்கு போகும்போது ஹால்கள் அதிகப்படுத்திக்கின்னு அப்போ தான் திரும்பி பார்ப்பாங்கன்னாங்களா இல்லையா? சிந்தனைகளை தரீக்கத்துடைய உலூம் நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து அவங்க தர்பாருக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதே கருத்து தான் சொன்னாங்க மும்தாஸ் சக்காரு கூட. இல்லாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவங்கள அணுகி இருக்கக்கூடிய. ஆக தௌஹீதை எப்படி நாம் சமர்ப்பணம் செய்யணும்? தௌஹீதை சமர்ப்பணம் செய்யணுமா இல்லையா? இபாதத்துகள் நிறையா செய்யணும். எப்படி தௌஹீதை நாம் சமர்ப்பணம் செய்யணும்? இப்போ தௌஹீத் என்று சொன்னால் ஒன்றாக ஆக்குதல். எதை ஒன்றுபடுத்துவது? எதை ஒன்றுபடுத்துவது? யோசிங்க. தௌஹீதில் 5 வகையான தௌஹீத் இருக்கு. 5 வகையான தௌஹீத். எத்தனை தௌஹீத் இருக்கோ இந்த 5ல் போட்டு சுருக்கிட்டாங்க. ஷரியத்துடைய பாதையில் ஒரு தௌஹீத், தரீகத்துடைய பாதையில் ஒரு தௌஹீத், ஹகீகத்துடைய பாதையில் ஒரு தௌஹீத், மாரிஃபத்துடைய பாதையில் ஒரு தௌஹீத், தௌஹீதுடைய பாதையில் ஒரு தௌஹீத். 5 வகையான தௌஹீது. அலிநாயத்துடைய சொத்து தான் இது, நம்ம வீட்டு சொத்து கிடையாது. அலிநாயத்துடைய சொத்தை யார்? ஹாஜகான் ஹாஜா நாயை வச்சுருந்தாங்க, நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஹவுஸ் நாயை வச்சுருந்தாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. ஜுவல்லரின்னாங்க பார்த்தா மும்தாஸ் சக்காரு. ஜுவல்லரி என்னங்க? தங்கம் வைக்கிற இடம், தங்க தான் வைப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு முரீதும் ஜுவல்லர்ஸுங்கிறாங்க, ஜுவல்லரி. அதனால் தங்க வைக்கிற இடமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன்டாங்க, நீ கேட்காம போ, உங்களை ஜுவல்லரி ஆக்கிட்டு போயிட்டாங்க உங்கள் ஷேக்கு. அதனால் நான் சொல்லிக்கிறேன், நீ கேட்டால் கேட்காட்டி போ, எடுத்துக்க எடுக்காமல் போன்ட்டாங்க. அதனால் இப்போ முதல் தௌஹீத் என்ன? தௌஹீத் ஃபில் அஸ்மா,
தௌஹீது ஃபில் அஸ்மா, அஸ்மாக்களில் தௌஹீத், பெயர்களில் நாம் தௌஹீதை சாபி செய்வது. எப்படி சாபி செய்வது? எப்படிங்க தௌஹீதை சாபி செய்வது? குறைஞ்சபட்சம் புதுசாக முரீதான பீர்பாய்கள் அல்லாஹு அல்லா ஜிக்கர் நாம செய்ய வேண்டியதான். தௌஹீது ஃபில் அஸ்மா கிடைச்சிடும், தௌஹீத இஸ்மியை கிடைச்சிடும். அல்லாஹு அல்லா, அம்புஸ் ஆஃபாக்கள் அல்லா, அல்லா தான் மௌஜூதாக இருக்கிறான், மஷூதாக இருக்கிறான், மக்சூதாக இருக்கிறான், மாபூதாக இருக்கிறான். அந்த ஜிக்கரை செய்ய தௌஹீது ஃபில் அஸ்மா கிடைச்சிடும். இன்னும் கொஞ்சம் மேலே போனேன்னு வச்சுங்களேன், யாரை பார்த்தாலும் அவன் இசுமு தெரியும், யாரை பார்த்தாலும் அவன் இசுமு தெரியும். எனக்கு மிஸ்கீனுக்கு 4 பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை. அந்த 4 பிள்ளைகளை பார்த்தாலும் ஏன் இசுமு தான் தெரியும். சஜாதா மக என் வாட்சியை பார்த்தாலும் ஏன் இசுமு தான் தெரியும். ஏன் வாட்சி தெரியுமா இல்லையா? அதே போல் இந்த காயினாத்தை பார்த்தாலும் அவன் இசுமு தெரியும். அவன் இசுமை உயர்த்தியவர்கள் தான் அலியுன் கரமல்லா வச்சு. ஆனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வா தாலா ஜத்துக்க, உன் ஜத்து உயர்ந்து போச்சு. தபார கஸ்முக்க, உன் இஸ்மு பறக்கத்தாக போச்சு. அப்படி இவங்க சொல்லி தராங்களா இல்லையா? அவன் இஸ்மு பறக்கத்தாக போச்சு. அப்படின்னா என்னங்க, எல்லா வசூலையும் அவன் இசுமு இருக்குது, எல்லா வசூலையும் அவன் இசுமு இருக்குது. அவன் இசுமு இல்லாத வசுவே கிடையாது. அந்த இசுமை பறக்கத்தாக்கணவங்க தான் அலி ரலியல்லாஹு. அதனால தான் உருவில் வந்தது தான் அலி, தாளால் வந்தது தான் அலி. அவன் இசுமை மேலே உயர்த்திக்கிட்டே போனாங்க, அவன் பெயர்களையே உயர்த்தினாங்க, அலியாக போயிட்டாங்க, உழுவில் போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நாம் அவன் இசுமைகளையும் நாம் பார்த்தான். என்ன இசுமை பார்க்கறது? அவனுக்கு எவ்வளோ அஸ்மாக்கள் இருக்குங்க, எவ்வளோ அஸ்மாக்கள் இருக்கு, எவ்வளோ அஸ்மாக்கள் இருக்கு. அது நம்மளால் எண்ணி முடிக்க முடியாது. 99 அழகிய அஸ்மாக்கள் தான், 99 அழகிய அஸ்மாக்கள் அல்லாஹ்வுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தௌராத்தில் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை எத்தனை நல்லா எழுதி வச்சுருந்தா? நமக்கு 99 தான், இந்த உம்மத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு 3000. புரிஞ்சா இல்லையா? ஒரு ஷேக் அல்லாஹ்வுல்லாம் எங்கள் ஷேக்கெலாம் எண்ணிக்கை கொடுக்கல. சில ஷேக் 500 ஓதுமாங்க, சில 1000 ஓதுமாங்க. புரிஞ்சா மும்தாஸ் எல்லாம் 1000 ஓது சொல்லுப்பாண்டாங்க. நான் ஆமாலாம் ஆட்டல, புரிஞ்சாலே ஆட்டலாம் கூட, ஆட்டினா ஓதி ஆகணும், விசாமல் வந்துட வேண்டியதான். செய்யக்கூடிய ஹுக்குமே நம்மளால் நிலைநாட்ட முடியல, அவங்க இது நம்ம எப்படி நிலைநாட்ட முடியும்? அதனால் என்ன சொல்ல வரேன், அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மத்தினருக்கு அல்லாஹ் எத்தனை கற்றுக் கொடுத்தா? 3000. அதுபோல் இன்னும் நிறைய மாலா யஹூஸா இருக்குது, அல்லாஹ் சுருக்கி 99 நமக்கு கொடுத்துருக்கான். ஆக அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் மெயினான அஸ்மா எது? அசல் அஸ்மா எது? அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் அசல் அஸ்மா எதுங்க? ஹாலிக், ஹாலிக், ஹாலிக். அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சது நோக்கமே, படைச்சதுன்னா அவனுக்கு பேர் என்னங்க? ஹல்க்கு, ஹாலிக்குன்னு பேர். அவனுக்கு உண்டாக்கினவன், படைச்சவன், வெளியில் கொண்டு வந்தவன், வெளியில் கொண்டு வந்தவன், அவனில் இருந்ததை வெளியில் கொண்டு வந்தவன். என் ஜோப்பில் இருக்குது, 10 ரூபா காசு இருக்குது, வெளியில் கொண்டு வந்து காட்டுறேன், இதான் ஹல்க்கு. வெளியிலேன்னு வாங்கி நான் வச்சுக்கிறது மாதிரி ஹல்க்கு கிடையாது. ஹல்க்குண்டா எல்லாம் உள்ளதை வெளியில் காட்டுது. அதே போல் ஹல்க்கு என்று சொல்லலாம், அவனில் உள்ளதை வெளியில் காட்டுறான் தான். அங்கே கொஞ்சம் எடுத்து இங்கே கொஞ்சம் எடுத்து மெட்டீரியலை தயார் பண்ணி சைனாக்காரன் ஒன்று செய்கிறான், ஜப்பான்காரன் ஒன்று செய்கிறான், அவன்கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கலாம், இவன்கிட்ட கொண்டு கொஞ்சம் மெட்டீரியல். இப்போ ஃபோன்லாம் பாருங்களேன், ஃபோன்லாம் பல நாட்டு மெட்டீரியல் இருக்கும், ஜப்பான்காரன் மெட்டீரியல் இருக்கும், சைனாக்காரன் மெட்டீரியல் இருக்கும், வாங்கி இவங்க பேரை போட்டு தயார் பண்ணிடுவோம். அதை போல் எல்லாம் நம்மளை உண்டாக்கலை, அவனில் உள்ளதை வெளியாக்கணும், அவனில் உள்ளதை வெளியாக்கணும். அதுக்கு அதனால தான் அவனுக்கு பேர் ஹாலிக். அதனால தான் நம்முடைய தரீகால யாத்திபாராத் உலூஹியத்தினாலே லா சிஃபாத் அஃபால் ஆசார், அதே போல் யாத்திபாராத் இலாஹுடைய யாத்திபாரனால் ஹாலிக்குன் ரப்புன் ரஹமானுன் கையும், ஹாலிக்குன் ரப்புன் ரஹமானுன் கை. அப்போ ஹாலிக் அல்லாஹ் தஆலா ஹாலிக்கா. நீங்கள் எதை பாருங்களேன், என் கடைகளை பாருங்கள், அலிநாயத்தை பாருங்கள், அவன் மசாரை பாருங்கள், அலிநாயத்து மசாரில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடையிருக்காங்க, அதையும் பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்துங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் உள்ளே இருக்கிறாங்க அலிநாயகம் பக்கத்தில். புரிஞ்சா இல்லையா?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் சேர்த்துருக்கான் பார்த்தங்களா. ஷியாக்குடைய இங்குள்ள இங்குள்ள மக்களுடைய கொள்கை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே இருக்கிறாங்கிறாங்க. ஆதமே சாணி. ஆனால் தான் அவருடைய கொள்கை 3 தான். ஆதமே அவ்வல், ஆதமே சாணி, ஆதமே சாலிஸ். ஆதம் அவ்வல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொள்கை. பேர் சொல்லக்கூடாது, அவர் கூட சொன்னார் சயீத் பாய். பேர் சொல்லாத கருத்துண்டார். ஆதமே சாணி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாங்க, எல்லா கதாப்புலையும் எழுதுவாங்க. ஆதமே சாலிஸ் அலி ரலியல்லாஹு அவங்கள கொண்டு பல சூஃபியாக்கள் உண்டாயிட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய ரூஹானி ஃபைஸான கொண்டு. அதனால் ஆதமே சாலிஸும்பாங்க. அதனால தான் 3 பேரும் எல்லாம் ஒன்றா இங்கே அடங்கியிருக்கான். எல்லாம் ஒன்றா அடங்கியிருக்கான். ஏண்டா குள்ளு இருக்க ஒரு ஜுசு இருக்குது, ஜுசுக்குள்ளே குள்ளோ இருக்கும். ஒரு ஜுசு இருக்குது, ஒரு பகுதியான வசு இருக்குது, அந்த குள்ளான வசு அதுக்குள்ளே இருக்கும். குள்ளுக்குள்ளே ஜுசு இருக்காதுங்க, ஜுசுக்குள்ளே குள்ளு இருக்கும். ஆனால் அலிநாயகம் அவங்க ஜுசுவாக இருந்தாலும் ஜுசுக்குள்ளே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இன்கார் செய்கிறவங்க இன்கார் செய்வாங்க, நம்பிட்டு போவாங்க. அப்போ நாம நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஜியாரத் பண்ணோம். அப்போ அலி ரலியல்லாஹு. அப்போ தௌஹீத் ஃபில் அஸ்மா. அப்போ எதை பார்த்தாலும் அவனில் உள்ளது தெரியுதுன்னு பார்க்க வேண்டியதானி. பார்த்தங்க மோஹிதாக பார்க்கணும். தௌஹீத்வாதியாக நாம் ஆகிவிடலாம். அவனில் உள்ளதை நீங்கள் வெளியில் பாருங்கள். அவனில் உள்ளது அவன்லேயே தெரியுது. அதாங்க காலிக்கு. அவனில் உள்ளதை உங்களில் பார்க்காதுங்க, உங்களில் உள்ளதை அவனில் பார்க்காது. உங்களில் உள்ளதை அவனில் பார்க்காதுங்க, அவனில் உள்ளதை உங்களில் பார்க்காது. உதாரணமாக காசு இல்லை, பணம் இல்லை, ஃபக்கருன்னு சொல்லுது, ஏழ்மைன்னு சொல்லுது. இது நம்ம எங்கே உள்ளது? நம்மளில் உள்ளது, அவனில் உள்ளது கிடையாது. ஏழ்மை இருக்கு, நம்மளில் உள்ளது. முதல்ல சொன்னாங்க பாருங்க, எஹ்தியாஜ் தேவையாகுதல் எங்கே உள்ளது? நம்மளில் உள்ளது. அது அவனில் பார்த்துடக்கூடாது. அதே போல் அவனில் உள்ளது உங்களில் பார்த்துடக்கூடாது, அவனில் உள்ளதை உங்களை பார்த்துருக்கோம். அதனால் நாமும் அவனில் உள்ளது தான் இந்த அண்ட சராசரம், அலிநாயகத்துடைய மசார், இந்த ஜிக்ரு மஜ்லிஸ், நாம் ஓதக்கூடிய அவுராகள் எல்லாமே அவனில் உள்ளது. அல்லாஹுடைய ஜாத்தில் இருந்துச்சு, இப்போ வெளியில் தெரிய போகுது. அதை பார்த்துங்க. கொன்ஃபயக்கூனுடைய மக்காம எல்லாம் கொடுத்துருவான், அலிநாயகத்துடைய மக்காம எல்லாம் கொடுத்துருவான். ஒன்று வெளியே வந்து போயிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம தடுமாட்ட தேவையில்லை. ஹல்லாக்குங்கிறான், அல்லாஹ் ஹல்லாக்குங்கிறான். சதா படைச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், வெளியாகிட்டே இருக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரியாது. கோடான கோடி வஸ்துக்கு உள்ளே மறைஞ்சிருக்கும், கோடான கோடி வஸ்துக்கள் உள்ளே மறைஞ்சிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பேர் சாஹிபே குல் என்பதாக சொல்லுவாங்க. சாஹிபே குல், பூரா காயினாத்தை உள்ளே வச்சுருப்பாங்க. ஹல்லாக்கியத்துடைய சிஃபத் யாரில் இருக்கோ பூரா காயினாத்து உள்ளே இருக்கும். அதனால தான் அலின் கர்ரமல்லா வச்சு சொல்கிறாங்க, அனல் அரிசி நான் தான்ப்பா அரிசின்ட்டாங்க. அனல் குருசி நான் தான் குருசி, அனல் லோஹ் நான் தான் லோஹ மஃபூல், அனல் கலம் நான் தான் கலம், அனல் அருது சபா நான் தான் 7 பூமி, அல் சமா சபா நான் தான் 7 வானம் அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அலி ரலியல்லாஹு முராகபாய முத்தலக் என்பதாக சொல்லுவாங்க. ஆக நாம் சுருக்கமாக சொல்கிறேன், அவனில் உள்ளது அவனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளியாக்கி காமிச்சிட்டு இருக்கிறான். அதை நாமும் சந்தோஷமாக வரவேற்பு செய்யணும். வெளியில் வரதே, வெளியில் வராததை தேடாதுங்க, வெளியில் வந்ததை தேடுங்க. அதனால தான் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹைரு ஃபீமா வாக்க, எது நடந்துச்சோ அதில் தான்ப்பா ஹைரு. ஜுஹூரில் வந்தது தான் ஹைரு, இன்னும் ஜுஹூரில் வரல, அதை நீ தேடிட்டு இருக்காத. ஹம்மு பிமாலம் எனாலு, இன்பாக்கில் உள்ளதான் நீ ஏன் தேடுற? கிடைக்காது உனக்கு. நான் தான் வெளியாக்காமல் போய் இருக்கிறத வச்சு கேட்டீங்க, நான் தானே வந்துருக்கிறேன். அதனால் நாமோ ஹல்லாக்கியத்துடைய சிஃபத் மோலாத்தால சதா இதுஹார் செஞ்சுட்டே இருக்கான். இவ்வளோ பிரமாண்டமான அலங்காரங்கள், காட்சிகள் எல்லாம் காமிச்சிட்டே இருக்கிறான். எல்லாம் உள்ள பாத்திரில் மஃபியாக இருந்து நம்ம காட்சியில் காமிச்சிட்டே இருக்கிறான். திருப்தியுடன் காமிக்கிறானா, அதிருப்தியுடன் காமிக்கிறானா, அதை பார்த்துக்கிட்டே அவனில் ஒரு கண் இருக்குது, அந்த வசூல் ஒரு கண் இருக்குது. அவனையும் பார்த்துக்கணும், அந்த வசூலையும் பார்த்துக்கணும். பார்த்து வாழ்க்கை செஞ்சவே மொழா போச்சுக்கிட்டியா இல்லையா, அது சந்தோஷமாக இருக்கா இல்லையா, எதை வாங்குங்க, எதை அனுபவம் எல்லாம் செய்யுங்க. எல்லாம் சந்தோஷமாயிட்டானா? கூட இருக்கிறான் அந்த சூரத்தில் காலிக்கா எல்லாம் வந்து இருக்கிறான், காலிக்கா எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கிறான், வெளியில் காமிச்சிட்டே இருக்கான். அவன் சந்தோஷமாயிட்டானா இல்லையா? அதனால் கண்ணீர் வடியை சந்தோஷப்படுத்துங்க. உங்களை எல்லாம் குஷி ஆக்கிடுவான், சந்தோஷமாக்கிடுவான்.
அதனால் தரீக்கத்துடைய ஜிக்ர் பக்கம் கவனத்தை திருப்புங்க. நாம் நஃபி இஸ்பாத் செய்ய போகிறோம். நஃபி இஸ்பாத் என்று சொன்னால் நஃபி என்றா இல்லை, இஸ்பாத்னா இருக்குது. எதை இல்லைன்னு சொல்ல போகிறோம்? என்னிலே நான் என்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளவே முடியாதல்ல. நான் என்னை இனிமேலும் நான் எத்தனை வருஷம் வாழ போகிறேன்னு தெரியல. அத்தனை வருஷம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை என்னால் நம்ம வெளிப்படுத்திக்க முடியுமா? தூங்கினோன்னே தூங்கி முடித்தோடனே கண்ணை முழிச்சோன்னே ஏஞ்சிக்கினே பல்ல வளர்க்குனே உதவு செய்யினே சிந்தனை வருதா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? அதை நாம் வெளிப்படுத்திக்க முடியுமா? அல்லாஹுடைய தயவு இல்லாமல் எதையும் வெளிப்படுத்திக்க முடியாது. எல்லாம் இனிமேல் முஸ்தக்பில் ஃபில் ஹால் ஃபில் முஸ்தக்பில் இப்பொழுதுள்ள நிலையும் என்னால் வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா நீ மட்டும் தான் காலிக்காக இருக்கிறல்ல. இனிமேல் வரக்கூடிய நிலைகளை என்னால் வெளிப்படுத்திக்க முடியாது. நீ தான் காலிக்காக இருக்கிறல்ல. அதனால் நாமும் தானாக வெளியில் வரத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது. அவன் பிடிச்சி தூக்குனா வெளியில் வாங்க, இல்லாட்டி மஃபியாக ஆயிருங்க. அதனால தான் சூஃபியாக்கள் கல்வத்தில் பாத்தினில் இருக்க முயற்சி செய்வாங்க. அல்லாஹ் தாலா யாரை குத்துபுல் இர்ஷாதா அல்லாஹ் வாழ வைக்கிறானோ அவர்களை பிடிச்சி அல்லாஹ் தூக்கி நிப்பாட்டுவான். அல்லாத ஹவுஸ் நாயம் அலி நாயகலாம் பயன் செய்யலாம் ஆசைப்படவும் மாட்டாங்க. ரசூலுல்லா உமிழ் நீரை வச்சாங்க அலி நாயத்துக்கு, அதனால தான் பேச ஆரம்பித்தாங்க. அலி நாயம் ஹவுஸ் நாயத்துக்கு வச்சாங்க, அதனால தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இல்லாட்டி பேச மாட்டேன்ட்டாங்க. அதே நாமோ எல்லாம் பிடிச்சி தூக்கி விடணும். நாமளாக வெளியே வந்தங்க பிடிச்சி தள்ளி விட்ருவோம். எங்கடா வெளியே வந்து அல்லாஹ் பிடிச்சி தூக்குனா அந்த வாழ்க்கை இன்பமாக போயிடும். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். சில அடியார்களை நான் வெளியே கொண்டு வரோங்கிறான். பல நுகை என்னஹூ அவர்களை நான் வாழ வைப்பேங்கிறான் அல்லாஹு தஆலா. அதனால் அந்த வாழ்க்கை அலிநாயகத்துடைய மசாரில் கேட்கணும். நாமும் நஃபி இஸ்பாத் செய்ய எல்லாம் இதுவரையும் நானாக வெளியே வந்துட்டு என்னை மன்னிச்சிடல. இனிமேல் நான் வெளியே வரக்கூடியதுக்கு இல்லை, எந்த தகுதியும் இல்லை, இஸ்திகாக்கும் இல்லை, வெளியே வரவே மாட்டேன்ல. பாத்தினா தான் இருப்பேன், மாலுமாக தான் இருப்பேன். நீனே மௌஜூதா வந்துட்டு போ என்பதை அல்லாஹ்வுடைய தரப்பில் சொன்னோம்.